136 சிறைகள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், தடா சட்டம். I feel proud to be a prisoner of India rather than to be a president of India. இந்திய சிறையின் சிறைவாசியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன், இந்தியாவின் ஜனாதிபதியாக இருப்பதில் சிறுமை அடைகிறேன். சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி ஒரு நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த ஒரு நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை சகோதரனே. லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்? லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிய போவதில்லை. என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும். 50 வருட காலமாக சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூலச்சலவைக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம் கிடையாது சகோதரனே. இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றானே. ஆனால் இந்த இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது. அதை ஊர்வலம் விட்டு என்ன சொன்னா எம்ஜிஆர்? இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் உள்ளவரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி தேவைன்னு சொல்லி கொடியை கொடுத்தான் 1980. நினைப்பு இருக்காத்தா? அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த 8 வருஷத்துல எவ்வளவு பேர் நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், கட்டுட்டோம். இத புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குழந்தை இப்படி தூக்கி பிடிக்கிறான். அதுக்கு திடீர்னு சத்து நோக்குன்னு போலியோ என்னென்ன தமிழ்ல இளம்பிள்ளைவாத நீங்கி போச்சாமா. இது என்னடா இது? போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவன் ஆல்பர்ட் சாவின் ஒரு ஜெர்மன்காரன். அவனுக்கே போலியோ வந்து ஜெர்மன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். இவன் என்னடா தொப்பி நல்லா போச்சுன்னா இது ஒரு உலக அதிசயமாச்சு. நான் போய் உடனே நான் சினிமாக்கெல்லாம் போகாதவே இவங்கெல்லாம் வந்து சொன்ன உடனே போய் அதை கேசட்டை பிடிச்சிட்டு வாங்கடான்னு இந்த தமிழ்நாடு அரசு செய்தி நிறுவனம் பாவான்னா. ஹரிஜன், வன்னியன், முஸ்லீம் இந்த 3 ஜாதியை வெட்டி விட்டுட்டா கலைஞர் இந்த 12 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்கெல்லாம் கிராமத்தில் உள்ள பூந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. ஏமாந்தான் ராமன் போட்டோம். திமுக விட்டு இன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியே வந்தோம்னா எங்களுக்கு மரியாதை இல்லை என்றோ, எங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்றோ அல்ல, எங்களுடைய மார்க்கத்துக்கு மரியாதை இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுமையான தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினோம் இல்லையா? திருச்சி கலவரம், கோவை கலவரத்தின் போது கருணாநிதி போடப்பட்ட பொய் வழக்கில் தான் 4 பேர் முஸ்லிம்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள். கோவையில் ஒரு முறையாவது கருணாநிதி ராமகோபாலனை கைது செய்திருப்பாரா? கருணாநிதி ஆட்சி பீடத்தை விட்டு இறங்கும் பொழுது 982 இஸ்லாமியர்கள் 8 மத்திய சிறையிலும் இருந்தார்கள். ஏன்? அவருக்கு தேவை அத்வானியின் அரவணைப்பு, வாஜ்பாயின் வரவேற்பு, இவைகளுக்குத்தான் காத்து கிடந்தாரே ஒழிய கொஞ்சமாவது 25 ஆண்டு காலம் நம்முடைய இழப்புகள் எத்தனையோ சிரமங்களை எல்லாம்